ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த கால வேளையிலே நாம் ஒரு வேத வசனத்தை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையின்படி உங்கள் நடத்துவாராக. இந்த வசனம் உங்களை ஆசீர்வதிப்பதாக என்று சொல்லி நான் ஜெபித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் நமக்கு என்ன வார்த்தையை கொடுக்கிறது என்றால், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே யாரை ஆண்டவர் மையமாக அங்கு சொல்லுகிறது நாம் பார்க்க முடியும் என்றால், ஆபிரகாமை குறித்து தேவன் தெளிவாக அங்கு சொல்லுகிறார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து தேவன் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை அவன் பெற்றுக்கொண்டான், சுதந்தரித்தான், அனுபவித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு மகிமையான வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தத்தை அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று சொல்லுகிறார். ஒருவேளை அந்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறாமல் தாமதமாக இருக்கலாம். அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடி பல தடைகள் வந்திருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவர் எல்லா தடைகளையும் உடைத்தறிந்து அவர் நிச்சயமாக அவர் எந்த வாக்கு தத்தத்தை உங்களுக்கு கொடுத்தாரோ அதை நிச்சயமாய் அவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுவார் என்று சொல்லுகிறார். அப்போ அவர் நிறைவேறுவதற்கு 3 காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். முதலாவது என்ன செய்யணும் தெரியுமா? விசுவாசமாக இருக்கணும். 2வது என்ன செய்யணும் தெரியுமா? பொறுமையாக இருக்கணும். 3வது நீங்கள் காத்திருக்கணும். இந்த 3 காரியங்கள் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக சொல்லுகிறேன், தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேறும். அது தாமதித்தாலும் நீங்கள் காத்திருங்கள், உங்களுடைய கரங்களை பெற்றுக்கொள்வீங்க. உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக தேவன் மாற்றுவார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்கள் குடும்பங்களையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.